வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 5 எக்ஸசைஸ் 5.2ல क्वेश्चन நம்பர் 2 பார்க்க போறோம். இதுல 4 பார்ட்ஸ் இருக்கு. ஒரு பார்ட்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னன்னா ஃபோக்கை கொடுத்திருக்கு. ஒரு எலிப்ஸுக்கு ஃபோக்கைனா ப்ளூரல் ஃபார்ம். ஃபோக்கஸோட ப்ளூரல் ஃபோக்கை ரெண்டெண்ணா இருக்கு. +3,0 -3,0 குவியங்கள் கொடுத்திருக்கு. ஈனா மைய தொலைத்தகவுன்னு பேரு. எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் த எலிப்ஸ் அது 1/2ன்னு கொடுத்திருக்கு. நம்ம நீள்வட்டத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கண்டுபிடிக்கணும். இத நம்ம கிராஃப் ஷீட்ல இந்த பாயிண்ட போட்டா நமக்கு இந்த क्वेश्चन பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு ஃபோக்கஸ் என்னது +3,0. அப்ப இதுதான் ஒரு ஃபோக்கஸ் +3,0 இது ஒண்ணு. இன்னொன்னு -3,0 அப்ப அது இங்க இருக்கும். -3,0 இப்போ ஃபோக்கஸ் எப்பவுமே மேஜர் ஆக்சிஸ்ல இருக்கும், பெரிய ஆக்சிஸ்ல இருக்கும். நெட் டச்ல தான் ஃபோக்கஸ் இருக்கும். அப்ப இந்த ஃபோக்கஸும் நெட் டச்ல இருக்கும். அப்ப இதுதான் நம்ம நீள்வட்டத்தினுடைய நெட் டச், மேஜர் ஆக்சிஸ் ஆஃப் தி எலிப்ஸ். அப்போ ஃபோக்கஸ் எலிப்ஸுக்கு உள்ள வரும். அப்ப இந்த மாதிரி வரும் கிராஃப். இப்படி இருக்கும். இந்த எலிப்ஸ் இது பெரிய ஆக்சிஸா இருக்கும், ஏன்னா ஃபோக்கஸ் உள்ள இருக்கு. இது சின்ன ஆக்சிஸா இருக்கும். இனி இந்த ஃபோக்கஸுக்கும் மிட் பாயிண்ட் இருக்கு. இரண்டு குவியங்களின் நடுப்புள்ளி, இதுதான் நடுப்புள்ளி. இது 0,0 இதுதான் சென்டரா இருக்கும். ஃபோக்கஸுக்கு மிட் பாயிண்ட் தான் சென்டரா இருக்கும். அப்போ மையம் சென்டர் என்னது 0,0. அதனால ஈக்குவேஷன் எழுதலாம். ஈக்குவேஷன் சமன்பாடு என்னன்னா x²a² மையம் 0,0 அப்படின்னா x பேஸ் பண்ணி வந்தா x கூட பெரிய நம்பர் வரும். +y²b² 1. எப்பவுமே எலிப்ஸ்ல a² பெருசு b² சிறுசு. அப்ப பெருசு x கூட x ஆக்சிஸ்ல பெருசு வரும். அதனால a² x கூட போடணும். +y²b² 1. இப்ப a²ம் b² நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் சென்டர், இதுதான் ஃபோக்கஸ், மையம் குவியம். இதுக்கு ரெண்டுக்கு இடையில உள்ள தூரம் தான் AE. அப்போ நமக்கு AE எழுதிடலாம். இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் கவுண்ட் பண்ணா 3. இனி E ஹாஃப்னு கொடுத்திருக்கு. அப்ப இதுல இருந்து A கண்டுபிடிச்சிடலாம். A into E 1/2 equal to 3. இங்க இருந்து A into 1 A. இந்த 2 டிவைட் பண்ணது இங்க வரும்போது மல்டிப்ளை பண்ணும். அப்ப ஈக்குவல் டு 3 into 2. அப்ப A ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். அப்ப இங்க நம்ம 36 போடலாம் A². இனி B² வேணும். அப்ப B²க்குள்ள ஃபார்முலா என்னன்னா A²க்கும் B²க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா A² - A²E². எலிப்ஸ்ல இப்ப ஈக்குவல் டு A² நமக்கு தெரியும் 36 மைனஸ் A²E². அப்பனா AE யோட ஸ்கொயர். AE 3. அப்ப A²E²னா 3² வரும் 9. அப்ப இதுக்கு பதிலா 9 போடலாம். ஈக்குவல் டு 27 வரும். அப்ப B² ஓட வேல்யூ 27, A² ஓட வேல்யூ 36. therefore x²/a² 36 plus y²/b² 27 equal to 1. இதுதான் நம்ம ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் பார்க்கலாம். செகண்ட் பார்ட்ல என்னன்னா ஃபோக்கை, ரெண்டு ஃபோக்கஸ் கொடுத்திருக்கு. 0,+4 0,-4 குவியங்கள் கொடுத்திருக்கு. முனைகள் கொடுத்திருக்கு. வெர்டிசஸ் நீள்வட்டத்தின் சமன்பாடு ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப கிராஃப் ஷீட்ல நம்ம போடுவோம். என்ன வரும்னா குவியங்கள் 0,4. அப்ப 0,4னா இங்க வரும். 1 2 3 4. இதுதான்
0, 4. இன்னொன்னு 0, -4. 0, -4 இது x க்கு 0, y க்கு -4. வெர்டிசஸ் வந்து 0, 5 வெர்டிசஸ் முனைகள். இதுதான் 0, 5. அதே மாதிரி அடுத்த முனை 0, -5 அடுத்த வெர்டெக்ஸ் 0, -5. இப்போ முனை வெர்டெக்ஸ் இது வெர்டெக்ஸ் இது. அப்ப இங்க தான் ஸ்டார்ட் ஆகும், வெர்டெக்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப இப்படியே வரும். இதுதான் நம்ம எலிப்ஸ். இது ஃபோக்கஸ் குவியங்கள். இப்போ நமக்கு இந்த ஃபோக்கஸோடையும் இந்த ஃபோக்கஸோடையும் ரெண்டு குவியங்களுடைய நடுப்புள்ளி இது, அதான் சென்டர். இந்த வெர்டெக்ஸோடையும் இந்த வெர்டெக்ஸோடையும் ரெண்டு முனைகளோடையும் நடுப்புள்ளி இது. அப்ப அதுதான் சென்டரா வரும். அப்ப நம்ம மையம் எழுதலாம். சென்டர் வந்து மையம் வந்து 0, 0. இனி இந்த எலிப்ஸுக்கு இந்த நீள்வட்டத்துக்கு இதுதான் பெருசா வருது, நெட்டச் மேஜர் ஆக்சிஸ். அப்ப மேஜர் ஆக்சிஸ் y கூட வருது. அப்ப ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னா y² a ஸ்கொயர் பெரிய நம்பர் இது, இதான் மேஜர் ஆக்சிஸ். அப்ப y ல வருது. அப்ப y² a² பிளஸ் x² b² ஈக்குவல் டு 1. இதுதான் ஈக்குவேஷன். இதுல a² b² கண்டுபிடிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் வரும். எப்பவுமே நமக்கு தெரியும் சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் உள்ள லெங்த், இந்த லெங்த் இதுதான் AE, இதுதான் AE. அப்ப AE வந்து 4, AE ஈக்குவல் டு 4. அடுத்தது சென்டர்ல இருந்து வெர்டெக்ஸ் முனை வரைக்கும் உள்ள தூரம், இந்த தூரம் தான் A, இதுதான் A. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் கவுண்ட் பண்ணா 5. இப்போ A வந்து 5. இப்போ a² வந்து 25 போட்டுடலாம். b² வந்து நம்ம எழுதணும். அப்போ எலிப்ஸ்ல a² பெருசு b² பெருசு. a² க்கும் b² க்கும் ரிலேட் ஆகுற மாதிரி ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலான்னா b² ஈக்குவல் டு a² மைனஸ் a² e². இப்போ a² நமக்கு தெரியும் 5. அப்ப 25, 5² 25 மைனஸ் a² e². அப்ப AE யோட ஸ்கொயர் a² e². அப்ப 4² வரும் 16. இதோட ஆன்சர் 9. அப்ப a² வந்து 25, b² வந்து 9. அப்ப ஈக்குவேஷன் என்னது y² by a² 5² 25 plus x² by b² 9 equal to 1. இதுதான் ஆன்சர். இனி தேர்ட் பார்ட் நம்ம பார்ப்போம். இப்போ இதுல செவ்வகலத்தின் நீளம் length of lattice rectum 8 ன்னு கொடுத்திருக்கு. ங்கிறது எக்ஸென்ட்ரிசிட்டி அல்லது மைய தொலை தகவு, அது 3/5 ன்னு கொடுத்திருக்கு. மேஜர் ஆக்சிஸ் வந்து இந்த நீள்வட்டத்தின் நெட்டச் வந்து x ஆக்சிஸ் ன்னு சொல்லி இருக்கு. மேஜர் ஆக்சிஸ் x. சமன்பாடு கண்டுபிடிக்கணும், ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நெட்டச் x அச்சுனா இதுதான் x ஆக்சிஸ், இப்படி வரும். பெரிய ஆக்சிஸ் x. அப்போ பெரிய நம்பர் a². அப்ப x கூட a² வரும். இதுல சென்டர் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். சென்டரை பத்தி எதுவுமே சொல்லல. இதுதான் மேஜர் ஆக்சிஸ்னு சொல்லி இருக்கு. 0, 0வா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. எங்க வேணாலும் சென்டர் இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இந்த எலிப்ஸ் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். புக்ல ஆன்சர் வந்து சென்டர் 0, 0 எடுத்து பண்ணி போட்டிருக்காங்க. அதனால நம்மவும் சென்டர் 0, 0ன்னு எடுப்போம். அப்போ ஈக்குவேஷன் சென்டர் 0, 0ன்னு மனசுல வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் எழுதுவோம். அப்ப ஈக்குவேஷன் என்னது? சமன்பாடு x தான் பெருசு. அப்ப x² by a² plus y² by b² equal to 1. a² and b² கண்டுபிடிக்கணும். அதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம்.
செவ்வகலத்தின் நீளம் length of lattice rectum ஃபார்முலா என்னன்னா 2b² இதான் length of lattice rectum. இது வந்து 8 ன்னு கொடுத்திருக்கு. இந்த 2 கட் பண்ணா 4 ஆகும். இதுல இருந்து b² = 4a அப்படி தெரியும். b² இருக்கு, இந்த a டிவைட் பண்ணது இங்க வந்தா மல்டிப்ளை பண்ணும் 4a. இனி நமக்கு a² க்கும் b² க்கும் ரிலேட் ஆகுற மாதிரி ஃபார்முலா இருக்கு. அது என்ன ஃபார்முலானா b² = a² - a²e². இப்படி இருக்கு. இப்ப b² க்கு பதில் என்ன போடலாம்? 4a போடலாம். = a² தெரியாது into e². e வந்து 3/5. அப்ப e² னா 9/25. இதுல 9/25 போடலாம். இப்போ 4a = இதுக்கு LCM எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் by 1. அப்ப LCM 25. இங்க ஒரு 25 மல்டிப்ளை பண்ணனும், இங்க ஒரு 25 போடணும். அப்ப 25a² - 9a². இதுல இருந்து 4a = 16a²/25. 16a²/25 கிடைக்கும். இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 16 இருக்கு. இது கட் பண்ணா 1, இது கட் பண்ணா 4. இங்க a ஒரு தடவை இருக்கு, இங்க a ரெண்டு தடவை, a × a. அப்ப ஒரு தடவை a வையும் கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க 1 வரும். இதுல இருந்து இந்த 25 வந்து டிவைட் பண்ணுது, இங்க வந்தா மல்டிப்ளை ஆகும். 1 × 25 = 4a. அப்ப a = 25. 4 மல்டிப்ளை பண்ணுது, இங்க வந்தா டிவைட் பண்ணும். 25/4. இப்போ a கிடைச்சிருக்கு. இனி அப்ப இதுல a² போட்டுடலாம். இனி b² வேணும். b² க்கு இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இங்க நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். b² = 4a. அப்ப b² = 4 × a 25/4. இந்த 4 ம் 4 ம் கேன்சல் ஆயிடும். b² = 25 ன்னு கிடைக்கும். இனி இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க ஆன்சர் வரும். அப்ப இதுல இருந்து x² / a². a வந்து 25/4. அப்ப a² னா இத ஸ்கொயர் பண்ணா இத ஸ்கொயர் பண்ணனும். 25² னா 625/4² னா 16 plus y²/b². b² ஓட வேல்யூ 25 = 1. இதான் ஆன்சர். இனி நம்ம 4th போட்டு பார்ப்போம். இப்போ இதுல செவ்வகலத்தின் நீளம் length of lattice rectum 4 ன்னு கொடுத்திருக்கு. குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் 4√2. distance between foci 4√2 ன்னு கொடுத்திருக்கு. மேஜர் ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கணும். பெரிய ஆக்சிஸ் y ஆக்சிஸ். அப்போ நம்ம கிராஃப் இப்படி வரும். இந்த மாதிரி வரும் நம்ம கிராஃப். இதுல சென்டரை பத்தி சொல்லவே இல்லை. சென்டர் வந்து இப்படிதான் வரணும்னு இல்லை. இங்க சென்டர் வந்தா இந்த மாதிரி வரும், இங்க சென்டர் வந்தா இந்த மாதிரி வரும். மேஜர் ஆக்சிஸ் மட்டும் y ஆக்சிஸ்னு சொல்லியிருக்கு. இப்போ புக்ல வந்து ஆன்சர் வந்து சென்டரை 0,0 எடுத்து தான் செய்திருக்காங்க. அப்ப நம்மவும் 0,0 எடுத்து இந்த கொஸ்டினை பண்ணுவோம். சென்டரை பத்தி என்ன இங்க எதுவுமே சொல்லல. நமக்கு ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்? பெரிய ஆக்சிஸ் y ல இருக்கு. அப்ப பெரிய நம்பர் y கூட வரணும். y²/a² plus x²/b² = 1 ன்னு வைக்கலாம். இதுல a² ம் b² ம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு செவ்வகலத்தின் நீளம் length of lattice rectum ஃபார்முலா என்னன்னா 2b²/a. அதுக்கு வேல்யூ 4 ன்னு கொடுத்திருக்கு. இந்த 4 ம் 2 ம் கட் பண்ணா இங்க 2 வரும். இதுல இருந்து b² = இந்த a டிவைட் பண்ணது இங்க வரும்போது மல்டிப்ளை பண்ணும் 2a இப்படி வரும். இனி இந்த a² க்கும் b² க்கும் இடையில ஒரு ஃபார்முலா இருக்கு, ரிலேஷன்ஷிப். b² =
a square minus a square e square. முக்கியமான ஃபார்முலா b ஸ்கொயருக்கும் a ஸ்கொயருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். b square equal to a square minus a square e square. b ஸ்கொயர் நம்ம 2a ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 2a equal to a ஸ்கொயர் தெரியாது minus a square e square இதுவும் தெரியாது. ஆனா என்ன கொடுத்திருக்கு? குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம். இப்போ distance between foci, இது ஒரு ஃபோக்கஸ், இது ஒரு ஃபோக்கஸ். இது சென்டரா வச்சா இந்த ஃபோக்கஸுக்கும் இந்த ஃபோக்கஸுக்கும், இந்த குவியத்துக்கும் இந்த குவியத்துக்கும் இடையில உள்ள தூரம் நமக்கு என்ன தெரியும்னா, இது மையம் சென்டர், சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடையில உள்ள தூரம் AE. அப்ப இங்க ஒரு AE, இங்க ஒரு AE. அப்ப டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கை, குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது. அது வந்து 2AE. இது AEனா இது 2AE வரும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன எழுதலாம்னா 2AE equal to 4√2 ன்னு கொடுத்திருக்கு. 4√2. இப்ப இந்த 2வும் 4ம் கட் பண்ணா 2. இதுல இருந்து AE equal to 2√2 ன்னு தெரியும். அப்ப AE வந்து 2√2. A square E squareனா இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணா 4, இதை ஸ்கொயர் பண்ணா 2. 4 into 2 8 ன்னு கிடைக்கும். இப்போ இதை இங்க கொண்டு போனா a ஸ்கொயர் minus 2a minus 8 equal to 0 ன்னு வரும். நமக்கு வசதியா equal to 0 நம்ம அந்த பக்கம் போட்டுருக்கோம். இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு இருபடி சமன்பாடு. இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு 10th 9th எல்லாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி சால்வ் பண்ணணும். அதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன? மிடில் நம்பரை வந்து சம்மா எடுக்கணும். -2. லாஸ்ட் நம்பர் 1, இங்க உள்ள லாஸ்ட் நம்பர் -8. அப்போ 1ஐயும் -8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 1 into -8 -8 வரும். இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் 4 2s are 8. அப்ப பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் போடுவோம், இரண்டாவது நம்பர் சின்னதா போடுவோம். அப்ப 4 2s are 8. இங்க மைனஸ் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த நம்பருக்கும் இந்த நம்பர் பெரிய நம்பருக்கும் ஒரே சைன் தான் வரணும், மைனஸ். இப்ப பார்த்தோம்னா இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இது வரும், இத ரெண்டையும் ஆட் பண்ணா -4ம் 2ம் ஆட் பண்ணா -2 வரும். அப்ப இதுதான் நம்ம நம்பர். இனி ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1. அந்த 1 கீழே போடணும். இப்போ இது -4, இது 2. அப்ப ஆன்சர் என்னன்னா a equal to இது -4 சைன் மாத்தி போடணும், இது வந்து 2 அப்ப சைன் மாத்தி போடணும். இதான் a யோட வேல்யூ. a ங்கிறது 4, -2. ஏங்கிறது இந்த லெங்த், இந்த லெங்த்னா சென்டருக்கும் முனைக்கும் வெர்டெக்ஸுக்கு இடையில உள்ள தூரம் தான் a. இது ஏங்கிறது ஒரு லெங்த் எப்பவுமே பாசிட்டிவ், அப்ப நெகட்டிவா வராது. அப்ப நம்ம என்ன எழுதலாம்னா a equal to -2 ஏற்புடையது அல்ல, not possible. அதனால a வேல்யூ 4 தான் இருக்கும். அப்ப a கிடைச்சிருக்கு. இனி b வேணும். b ஏற்கனவே இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். b ஸ்கொயர் equal to 2 into a 4 equal to 8. இப்போ a ஸ்கொயரும் தெரியும், b ஸ்கொயரும் தெரியும். அப்ப இதுல இருந்து ஈக்குவேஷன் ஆன்சர் எழுதிடலாம். y ஸ்கொயர் பை a ஸ்கொயர் 4 க்கு ஸ்கொயர் 16 பிளஸ் x ஸ்கொயர் பை b ஸ்கொயர் அது வந்து 8 equal to 1. இதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.